மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டை 3ஆக பிரிக்கிறோம். அது யாருக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். ரேஞ்செல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அல்ட், பேட். அல்ட்னா என்ன வச்சுக்கலாம்? பேட், வௌவால். அடுத்து ஆடியோ வந்து நம்ம ரைட். இன்ஃப்ராசானிக், எஃப்ஐ ஏன் இப்படி போட்டிருக்கேன்? எந்த மிருகம் இப்படி வளைஞ்சி இப்படி தான் போகும்? தும்பிக்கை இருக்கிறது, அது மாதிரி தான் தும்பிக்கை மாதிரி தானே எஃப்ல இருக்குது. எலிஃபேண்ட். எலிஃபேண்ட் வந்து இன்ஃப்ராசானிக். சரி, சவுண்டு வேவ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவா லாங்கிடியூடல் வேவா? உடனே அடுத்த கொஸ்டின், எங்கே? அப்போ ஒரு பிரச்சனை வருது. எங்கேங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏரில் வந்து சவுண்டு வந்து லாங்கிடியூடலாக வேவும். நீங்கள் வண்டிக்கு காற்று பிடிக்கிறீங்களா, ஏர் பிடிக்கிறீங்களா? அப்போ அந்த டியூப் எப்படி இருக்குது? லாங்காக தானே இருக்குது, லென்த்தாக தானே இருக்குது. லாங்கிடியூடல் வேவ் ஏர் பிடிக்கிறீங்க, அப்போ ஏரில் சவுண்டு வந்து அப்படி அப்போ லாங்கிடியூடல் வேவ் எங்கே? ஏரில் போகும்போது. ரைட். சவுண்டு வந்து ஆடியோங்கிறது மெக்கானிக்கல் வேவ், ரேடியோங்கிறது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். சில பேர் ரேடியோவில் பாட்டு கேட்குறேங்கிறாங்க. ரேடியோவெலாம் பாட்டு கேட்க முடியாதுங்க. ரேடியோங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி சவுண்டை தான் நம்ம கேட்க முடியும், ஆடியோவை தான் கேட்க முடியும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.